போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாதம் வெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்ந்திருநனா உடையார் திருப்படிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கொடியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி வாடி திசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவடூர் வந்தொந்தர் பதம் போற்றி குடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்ந்து வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே இல்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார்பதம் போற்றி கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மரஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முடிவர் வாங்கி செல்வாய் மீதுகள் கருணாமச்சி பரப்படுகின்றேன் பேருலகில் குருடாவுக்கு உரை செய்ய பொன்னாமே உணராதே சிற்றம்பலம் ஏற்படும் எல்லாம் உள்ள ஈர்த்தன்னை ஆண்டை எல்லைபெறான் அருணர் பண்ணார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவளி பெருமானது திருவடி தாமரைகளை மனமொழி மேகலாலே வணங்கி அடியேறி இந்த சின்னரை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மேகலாலே வணங்கி நம்முடைய அருளதி சுமருளி செய்த சிவஞான சித்தியார் ஆகிய இந்த ஞான பொருள்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து அருமையான ஞான சிந்தனையை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருந்த அத்தனை பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் இந்த இனிய நேரத்திலே மனமொழிகளாலே வணங்கி கொண்டிருக்கின்றேன். நம்முடைய அருணதிசு மருள் செய்த இந்த சிவஞான சித்தியாரை சிந்திக்கின்ற வகையிலே நாம் கடந்த வகுப்பில் இதற்கு மூலபாடமாகிய சிவஞான போதத்திலே 5வது நூற்பாவை சிந்தித்து அதைத் தொடர்ந்து சித்தியாரில் 234 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த திரோதான சக்திக்கு இலக்கணம், திரோதான சக்திக்கு இலக்கணம் 5வது நூற்பா பாசத்திற்கு இலக்கணம். ஏற்கனவே ஆணவம் கர்மம் மாயை ஆகியவற்றிற்கான இலக்கணங்களை எல்லாம் 2வது நூற்பால பார்த்தாச்சு. 2வது நூற்பால ஆணவத்துக்கு இலக்கணம் எத்தனாவது நூற்பால சொல்ல 5 அதிகாரம் சொல்றாரு. சித்தியாரில் 4 சிவஞான சித்தியாரில் 4வது அதிகரணம் ஆணவத்திற்கு இலக்கணம், கண்மத்திற்கு 2வது அதிகரணம், மாயைக்கு 3வது அதிகரணம். ஆக 2, 3, 4. 2 கண்மத்துக்கு, 3 மாயைக்கு, 4 ஆணவத்துக்கு. ஆக 3க்கும் இலக்கணம் சித்தியாரில் 2வது நூற்பாலே சொல்கிறார். போதத்தில் கொஞ்சம் மாறுபட்டு வருது. இங்கே சித்தியாரில் 2, 3, 4 ஆகிய அதிகரணங்களில் 2ஆம் நூற்பால 3 அதிகரணங்களில் ஆணவம் கண்மம் மாய்க்கு இலக்கணத்தை சொல்லிட்டார். இப்போ மீண்டும் அதற்கு இலக்கணம் ஏன் சொல்லணும்னு கேட்டால், இந்த 3ஐயும் தொழிற்படுத்துகிற திரோதான சக்திக்கு இலக்கணம் இங்கே சொல்லுகிறார் இந்த 5வது நூற்பால. அந்த வகையில் திரோதான சக்திக்கு இலக்கணம் சொல்லுகிற போது இந்த கருவிகள் எல்லாம் திரோதானத்தின் வழி நின்று தான் தொழில் செய்யும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார். 231
பொறிகுலன் கரணமெல்லாம் புலப்புலன் பொறிகுலன் கரணமெல்லாம் புருடனாள் அறிந்து ஆன்மாவை அறிதரா அவைபோல் சிறிதரும் சிவந்தனாலே சிவனைக்கான ஆன்மாக்கள் எல்லாம் அறிதரும் சிவனை எல்லாம் அறிந்தும் அறிவித்தும் நிற்பன் என்று அங்கே 231 எப்படி கரணங்கள் எல்லாம் ஆன்மா செலுத்த இயங்குகிறதோ அதுபோல திரோதானிய சக்தி செலுத்த ஆன்மா தொழிற்படும் என்பதை அங்கே 231 காட்டினார். அப்போ இந்த ஆன்மா தொழிற்படுவதற்கு ஆன்மா அறிதற்கு ஆன்மாவுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்கு கண்மமே அமையும், ஆன்மாவே அமையும், மாயேயமே அமையும் என்று 3 கருத்து வருகிறது. அதாவது ஆன்மா அறிவு விளங்கணும்னா கண்மத்திற்கு தக்கவாறு தான் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கும். அவரவர் செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் அறிவு விளங்கும். சொல்பவங்க யாரு? ஆசீவகர். நம்ம அதை ஏற்றுக்கிறோமா இல்லையா? நம்ம அறிவு விளக்கம் வினைக்கு தக்கவாறு தான் இருக்கும். நம்மளும் அதை தான் சொல்றோம். அறிவு விளங்கினாலும் நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிற, அறிவு விளங்கலைனாலும் ஏதோ உனக்கு புண்ணியம் பத்தலை. அப்போ அறிவு விளக்கத்திற்கு கண்ணமே அமையும் என்பது ஆசீவகருடைய கருத்து. சைவ சித்தாந்திக்கு அது உடன்பாடா இல்லையா? உடன்பாடா இல்லையா? அப்புறம் ஏன் அவர் மறுக்கணும்? இந்த பாட்டை ஆசீவகரை மறுப்பதற்கு எழுந்தது. ஆசீவகர் மறுக்கிறதுக்கு தான் இந்த பாட்டு 232. ஆசீவகர் மறுப்பு தானே. நம்ம அப்ப வேற என்ன சொல்ல போறோம்? அவன் சொல்றதுல நமக்கு எங்க முரண்பாடு வருது? கண்மம் தானே பயன் கொடுக்கும், கண்மமே அமையும். கண்மமும் அமையும்னா நம்ம ஏற்றுக்குவோம், கண்மமே அமையும்னா ஏற்றுக்க மாட்டோம். சரியா? அதான் வித்தியாசம். கண்மமே நல்லது, கண்மம் மட்டுமே போதும். நமக்கு அறிவு விளக்கத்திற்கு வினை ஒன்றே போதும் என்று சொல்பவர்கள் ஆசீவகர். எப்படி ஒரு கன்று தாயை சென்று அதன் மடியை முட்டுவது போல அவரவர் செய்த வினை அந்தந்த ஆன்மாவை தானே சேரும் என்பது ஆசீவகருடைய கருத்து. ஆசீவகர்னா யாரு? சமணர்ல ஒரு பிரிவினர், சமணருடைய கருத்து. அதை மறுத்து கண்மம் மட்டும் போதாது, அதை ஊட்டுவதற்கு திரோதான சக்தியும் வேண்டும். வினையை தொழில்படுத்துவதற்கு திரோதான சக்தியும் வேண்டும் என்பது 232. அடுத்தது 233. அங்க என்ன சொல்றாரு? ஆன்மாவே அமையும். ஆன்மா அமையும் அல்ல. படிக்கும் போது அந்த நம்ம சும்மா அப்படியே கடந்து போயிடுவோம். அந்த ஒரு எழுத்துல என்ன வந்துட போகுது? ஆன்மாவே அமையும் என்பது மறுக்கப்படுகிறது. அப்போ ஆன்மா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா ஆன்மா எங்கேயே அமையும்? ஆன்மா லட்சணம் தெரியுமா அப்படின்னு சொல்ற. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை அறிதலாலும் அறிந்தவை மறத்தலாலும் அறிவிக்க அறிதலாலும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையா. உனக்கே உன்னை யாருன்னு தெரியாது, நீ யாருன்னு சொல்றதுக்கே ஒரு ஆள் வேணும். அப்புறம் நீ எங்க போய் வினையை நான் அறிந்தேன், நான் செய்ததுக்கு தக்கவாறு எடுத்துக்கொண்டு நான் அதை அனுபவிப்பேன்னு சொன்ன எப்படி இருக்கு? அது பொறுத்த மாதிரி இல்லை என்று ஆன்மாவே அமையும் என்கின்ற யாருடைய கருத்து? மீமாந்திகர் கருத்தை மறுக்கிறார். அடுத்தது 3, மாயேயமே அமையும், மாயேயமே அமையும் என்கின்ற கருத்தை மறுத்து அது யாருடையது? சாங்கியர். அப்போ முதல்ல ஆறுகதர், மீமாந்திகர், சாங்கியர் ஆகிய மூவரையும் கண்மமே அமையும், ஆன்மாவே அமையும், மாயேயமே அமையும் என்கின்ற 3 கருத்துக்களை மறுத்து இவற்றை ஊட்டுவதற்கு யார் வேணும்? திரோதான சக்தி வேண்டும். இப்போ இறைவன் ஆன்மாவின் அறிவை விளக்கம் செய்கிற போது கண்மமும் வேண்டும், மாயேயமும் வேண்டும், ஆன்மாவும் வேண்டும். 3ஐயும் தொழில்படுத்துவது திரோதான சக்தி. 3ஐயும் தொழில்படுத்துவது திரோதான சக்தி என்பது இங்கே 235 சொல்றார். இந்த பாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இல்லை போன வகுப்புல ஞாபகமா ஒன்று கேளுங்கன்னு சொன்னேன். அது பாட்டை சொல்லிட்டுமா? பாட்டிலே வந்தது. அதை சரியா? கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமம் தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் உலகலாம் அறிந்து
ஆக்கி அவை ஆக்கி வேறாய் ஒருவனாய் உயிர்களுக்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்து நிற்பன். போன பாட்டை சொன்னதுதான். அங்கே கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமம் நன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலும் உணர்த்தலான ஒருவனால் உணர்த்தலான. அது அப்படியே இங்க எடுத்து உண்மை போட்டுக்கிறார். கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கர்மம் தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி. ஒருவரும் உணர்த்தலின்றி. அங்க ஒருவரால் உணர்த்து, ஒருவரால் உணர்த்துவது, இங்கு ஒருவரும் உணர்த்தலின்றி. அது ஆன்மாவினுடைய இலக்கணம். இது திரோதான சக்திக்கு இலக்கணம். திரோதான சக்திக்கு இலக்கணம். அங்க சொன்னதுதான். கருவியால், கருவியால் என்னது? மாயங்களாகிய ஆன்ம தத்துவங்களினால், கருவியால், பொருளால், தாத்வீகங்களால், காட்டால், வித்யா தத்துவங்கள் 7னாலே. அடுத்தது காலத்தால். காலத்தால் என்பது என்னது? காலத்தால். அடுத்தது கர்மம் தானம். கர்மம் தானம். கர்மம் என்பது இங்க என்னதுங்க? நீதி தத்துவம். கர்மம் தானம். உருவமும் உடம்பு ஆகியவை இல்லாமல், இவையெல்லாம் இல்ல. நூலும் ஒருவரும் உணர்த்தல் என்று. அது ஏதாவது போன பாட்டு இருந்து அதே செய்தி தான். ஒருவரும் உணர்த்தல் என்று. அங்க ஒருவனால் உணரும், இங்க ஒருவரும் இன்றி உணரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே உணரும். ஆன்மா உணரணும்னா இத்தனை வேணும். என்ன வேணும்? 5 பொறிகள் வேண்டும். ஆன்ம தத்துவம் வேண்டும், வித்யா தத்துவம் வேணும், நூல் வேணும், அளவை வேணும். இதெல்லாம் இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் இருக்குது, நீயே போய் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்காது. அதுக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஆள் சொல்லணும். இதெல்லாம் வச்சு ஒரு ஆள் சொன்னாதான் இது என்ன செய்யும்? அறியும். அது எப்படி அறியும்னா அது முன்னாடி சொன்னதுதான். அப்படி அறிவித்தாலும் ஒன்றை அறிந்தாலும் அறிந்தவை மறத்தலாலும் அறிவிக்க அறிந்ததாலும் இத்தனையை வச்சுட்டு சொன்னாலும் இவன் ஒன்னொன்னாதான் அறிவான். அறிவதற்கு இத்தனை கருவி வேணும். அறிவதற்கு இத்தனை கருவி வேணும். கருவியோட இருந்தா போதாது, அது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு ஆள் சொன்னாலும் இவன் எப்படி அறிவான்? ஒன்னா இருங்க வெயிட் என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்க, கொஞ்சம் நிதானம் அப்படின்னு ஒன்னா தான் கேட்பான். அப்புறம் என்ன செய்வான்? மறந்து போச்சுங்க, நல்லா தான் சொன்னீங்க, எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. சரி, இன்னைக்கு பூரா இதே பாட்டை எடுத்து உன்னை நல்லா விளக்குன்னு விளக்கிற வேண்டியதான்னா 2 நாள் கழிச்சு மறந்து போச்சுமா. நேற்று புரியலன்னு சொல்லிதான் நாள் பூரா சொன்னேன். திருப்பி மறந்துருச்சுங்க, அறிந்தவை மறக்கலாம். சரி, திருப்பி 2வது சொல்லியாச்சு. அப்புறம் என்னது? மீண்டும் அறிவித்தாதான் அறிவு. போன தடவை புரியல சொல்லியாச்சு. அடுத்தது அடுத்த வகுப்புல கண்டிப்பா இதை கேட்பேன், குறிச்சு வச்சுக்க. அடுத்த வகுப்புல கண்டிப்பா இதை கேட்பேன். அடுத்த பாட்டுல இதே வரப்போகுது, இதே அங்க வரப்போகுது. அங்க பொருள் வேற அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி என்ன சொல்லிச்சு? அருவனாய். அருவனாய். அப்ப அருவனாய் என்பது அங்க வேற, இங்க. அப்ப எவ்வளவு நமக்கு அறிவினுடைய தன்மை நல்லா புரிஞ்சு ரவுண்டு கட்டி வச்சிருந்தாங்க, இது டக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா போச்சு, ஏதோ சொன்னாங்களே முடிக்க வேண்டியதுதான். எனவே அப்படி இங்கே அருவனாய், இங்கே அருவனாய் என்பது மீதிதான். போன சொன்னதெல்லாம் மேல சொன்னதுதான். கல்வி பொருளும் காட்டும் காலமும் கருமம் தான், அதெல்லாம் போன பாட்டில் சொன்ன அதே செய்தி தான். இங்கே அருவனாய். அருவனாய் அங்கே ஆன்மாவை அருவன்னு சொன்னோம். ஆன்மாவை அருவனாய் சொன்னோம். ஏன் சொன்னோம்? அதுக்கு என்ன பொருள்? உருவம் இல்லாதவன் என்று பெயர். அங்க அருவன் என்பதற்கு உருவம் இல்லாதவன் என்பது பொருள். இந்த பாட்டுல இங்க அருவன் என்பதற்கு துணை பொருள்கள் ஒன்றுமின்றி. ரூபம்னா துணை பொருள் அர்த்தம். ரூபம் என்பதற்கு துணை பொருள் ஒரு பொருள் இருக்கு. அருவம் என்பதற்கு துணை பொருள்கள் இன்றி.
துணைப்பொருள்கள் இன்றி. அங்கே அருவன் என்பது உருவம் இன்றி இருத்தல். ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. இங்கே அருவன் என்பது துணைப்பொருள்கள் இன்றி. இப்போ ஆன்மா அறியணும்னா அதுக்கு என்ன வேணும்? துணைப்பொருள் வேணும். எது எது துணைப்பொருள்? மேல சொன்ன பட்டியல் பூரா, அது பூரா வேணும். இதுக்கு இறைவனுக்கு அறிவதற்கு எந்த துணைப்பொருளும் வேண்டாம். எந்த துணைப்பொருளும் அவன் அறிந்தாங்கு அறிபவன். அறிந்தாங்கு அறிபவன். ஆன்மா வியஞ்சகமின்றி அறியார். வியஞ்சகம் என்பதற்கு துணைப்பொருள் பேர். அதுக்கு இன்னொரு பேர் தான் அருவம்னு பேர். அருவம் என்பதற்கு துணைப்பொருள். அப்போ துணைப்பொருள்கள் ஒன்றுமின்றி. ஒன்றும் என்பது மேல சொன்ன ஒன்றும், கருவி பொருளான எல்லாம் ஒன்றுமின்றி. அருவனாய் அறியாது. அருவனாய் அறியாது என்பது அங்க நமக்கு அருவன் என்பது அங்க உருவம் இன்றி. இங்க துணைப்பொருள் ஒன்றுமின்றி. உலகலாம் அறிந்து, இது ரொம்ப முக்கியமான இடங்க. உலகலாம் அறிந்து அவை ஆக்கி உயிர்கட்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன் அப்படின்னு இந்த 3 செய்தி அதிமுக்கியமான செய்தி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில், தூள ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில், இந்த 3 ஐந்தொழிலையும் இந்த இடத்துல நம்முடைய முனிவர் அவர்கள் காட்டுகிறார். வேற இடத்துல இருக்கிறதா அடியனுக்கு தெரியல, வேற எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. சிவஞான போதத்துல நுட்பமா போயிருது. அதனால அதுக்குள்ள எங்க இருக்குதுன்னு நமக்கு படிச்சா தெரியாது. எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சூத்திரங்கிறதுனால சுருக்கமா உள்ள போயிருச்சு. வேற உண்மை விளக்கத்திலேயோ, சிவபிரகாசத்திலேயோ, போற்றி பகருடையிலையோ, நெஞ்சு கொடுத்துலையோ வேற எங்கேயும் இந்த செய்தி இருப்பதாக தெரியல. யாராவது இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அடியன் பார்த்த வகையில் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம், இறைவனது ஐந்தொழில் என்னதுங்க? தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் என்று 3. நம்ம இப்போ இதுல படித்தோம், உண்மை விளக்கத்துல. உண்மை விளக்கத்துல தூள ஐந்தொழில் படிச்சோமா இல்லையா? மூல நடனம், ஞான நடனம் படித்தோம், ஆனந்த நடனம், 3 நடனம் படித்தோம். அப்புறம் அவன் செய்கிற ஐந்தொழில் என்னது? தோற்றம் துரியதனில், தோயும் திதி அமைப்பில், சாற்றீடு அங்கியிலே சங்காரம், ஊற்றமா ஊன்ற மலர்பாதத்தை உற்ற திரோதம், முத்தி நான்ற மலர்பாதத்தை நாடு. இது தூள ஐந்தொழில்னு படித்தோம். சூக்கும் ஐந்தொழில் என்னது? மாயிதனை உதறி வன்மணியை சுட்டு மனையும் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் எடுத்தல் எந்தையா பரதம் தான் அப்படின்னு படித்தோம். ஆனா இங்கே கொஞ்சம் அந்த செய்தியிலிருந்து வேறுபட்டு சொல்லுகிறார். அந்த செய்தியிலிருந்து வேறுபட்டு சொல்லுகிறார். உலகலாம் அறிந்து, உலகலாம் அறிந்து என்பது உயிர்களினுடைய பக்குவத்தை அறிந்து என்று செய்கிறார். உலகலாம் அறிந்து என்பதற்கு உயிர்களுடைய பக்குவத்தை அறிந்து. இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூக்கும் ஐந்தொழில். இது சூக்கும் ஐந்தொழில். இந்த உலகலாம் அறிந்து என்ற சொல்லு எதை குறிக்கிறது? இறைவனது சூக்கும ஐந்தொழிலை குறித்து நிற்கிறது. எங்க நடக்குது அப்படின்னா கேவலத்துல. அனாதி கேவலத்துல ஆன்மா, அறிவு, இச்சை, செயல்கள் ஆகிய 3ம் ஆணவ மலத்தினாலே பந்திக்கப்பட்டிருந்ததா இல்லையா? அந்த இடத்துல பெருமான் என்ன செய்யறாரு? உயிருக்கு ஐந்தொழில் செய்யறாரு. கேவலத்திலேயும் ஐந்தொழில் உண்டு. கேவலத்திலேயும் ஐந்தொழில் உண்டு. அந்த கேவலத்துல இறைவன் செய்கிற ஐந்தொழிலுக்கு சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். அதனால உலகலாம் என்பது இங்கு உயிர்கள் மேல் நின்றது. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்கு என்று சொல்லப்படும். இங்க உயிர்கள் மேல நிற்கிறது. அந்த உயிர்கள் எந்த உயிர்னா கேவலத்தில் இருக்கிற உயிர். கேவலத்தில் கிடக்கிற உயிர்களை அதன் பக்குவத்தை அறிந்து, பக்குவத்துல அறிந்து, அந்த பக்குவத்தை அறிகிற போது அந்த ஐந்தொழில், நமக்கு ஐந்தொழில் என்ன தெரியும்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தானே ஐந்தொழில். கேவலத்துல அவன் செய்யற ஐந்தொழில் என்னன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவின் பரிபக்குவத்தை இறைவன் அறிகிறானா இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு எவ்வளையா பக்குவம் இருக்கு அப்படின்னு அவன் அறிந்தானா அதற்கு படைத்தல்னு பேர்.
ஆன்மாவின் பக்குவத்தை அறிதலுக்கு என்ன பேரு? படைத்தல் அப்படின்னு பேரு. இந்த செய்தியெல்லாம் வேற இடத்துல இல்லை, அடியனுக்கு தெரிஞ்சு இல்லை, இங்கே தான் சொல்லியிருக்கிறார். இந்த சூக்ம ஐந்துள்ளதை பற்றி அழகா சொல்லியிருக்கிறார். கேவலத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு எங்க பார்க்குறாரு? கேவலத்தில் இருக்கிற ஆன்மாவினுடைய பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டாருன்னா அது என்ன தொழிலாம்? படைத்தல் தொழில். படைத்தல் தொழில். அந்த பார்க்கிற போது அந்த ஆன்மா பொதுவாக எப்படி இருக்கும்? கேவலத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு பக்குவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிற போது பரிபக்குவம் இல்லாத ஆன்மாக்கள், பரிபக்குவம் இல்லாத ஆன்மாக்களை கேவலத்திலேயே வைத்தல். பரிபக்குவம் இல்லாத ஆன்மாக்களை என்ன செய்யறாரு? கேவலத்தில் கொஞ்ச நாள் இருக்குடியா, இட்லி போச்சு திறந்து பார்க்குறோம், சுற்றி பார்த்தோம்னா வெந்துருச்சா வேகலையா, வெந்துருச்சுன்னா தூக்கி வெளியே போடு, வேகலைன்னா திருப்பி போச்சு மூடி வை, கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்னு வச்சிடறோமா இல்லையா? அது மாதிரி கேவலத்தில் இருக்கிற ஆன்மாவை பார்ப்பாரு, பார்த்து பக்குவமா இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. பக்குவம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கேவலத்தையே இருந்து வச்சிருவாராம், இட்லி போச்சு மூடி வச்சிடற மாதிரி. அதுக்கு பேர் என்னது? காத்தல்னு பேர். பரிபக்குவம் இல்லாத ஆன்மாக்களை கேவலத்திலேயே வச்சுட்டா அதுக்கு என்ன பேரு? காத்தல்னு பேர். பரிபக்குவம் உடைய ஆன்மாக்களை கேவலத்திலிருந்து நீக்குதல். அவனை தூக்கி என்ன பண்ணிடுவாரு? வெளியே போ, கேவலத்துக்கு போயா, உனக்கு உடம்பை பெறுகிற தகுதி வந்துருச்சு, உடம்பை பெறுகிற தகுதி வந்துருச்சு அப்படின்னு அவர் கருதி அதை என்ன செய்யறாரு? கேவலத்திலிருந்து நீக்கிறார். நீக்கினா அதுக்கு அழித்தல்னு பேர். அதற்கு அழித்தல்னு பேர். அடுத்தது இந்த கேவலத்திலே இருக்கிற ஆன்மாலாம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே கேவலத்தில் இருக்கிற ஆன்மா, அந்த ஆன்மா நம்ம கேவலத்தில் ஒரு துன்பமா இருக்கிறோம்னு தெரியாம வச்சிருப்பாராம். கேவலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு கேவலம் என்று தோன்றாது இருக்க செய்தல். பரிபக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு கேவலம் என தோன்றாது இருக்க செய்தல். அதுக்கு கேவலத்தில் இருக்கிறோம், நம்ம துன்பப்படுகிறோம்ல, அது தெரியாது. அப்படி வச்சிருந்தா அதுக்கு என்ன பேரு? மறைத்தல்னு பேர். கேவலம்னா அது தெரியாது. கேவலத்தில் இருக்கோம், நம்ம கேவலத்தில் இருக்கிறோம், துன்பப்படுகிறோம்னு அதுக்கு தெரியாது. அப்படி அதை வச்சிருக்கிறது. அப்படி வச்சிருந்தா அதுக்கு என்ன பேரு? மறைத்தல்னு பேரு. பரிபக்குவம் உடைய ஆன்மாக்களை சகலத்தில் விடுதல். சகலத்தில் விடுதல், இதற்கு அருளல்னு பேர். இதற்கு என்ன பேருங்க? சூக்கும ஐந்தொழில். சூக்கும ஐந்தொழில். இந்த உலகலாம் அறிந்து, உலகலாம் அறிந்து என்பது சூக்கும ஐந்தொழிலை குறிக்கிறது. சூக்கும ஐந்தொழில் எங்க நடக்குது? கேவலத்தில் நடக்குது. கேவல இறைவனது கருணை நமக்கு எல்லா இடத்துலையும் வேணும். கேவலத்திலையும் வேணும், சகலத்திலையும் வேணும், சுத்தத்திலையும் வேணும். கேவலத்தில் என்னங்க செஞ்சான், நான் தான் ஆணவத்தில் கடத்துறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கேயும் இப்படி என்ன செய்யறாரு? அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அருள் கேவலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இப்போ பக்குவம் இல்லாத ஆன்மாவை இங்கே இருந்து விட்டுட்டாருன்னா என்ன பண்றாருன்னு அர்த்தம். அப்புறம் என்ன செய்வாரு? திருப்பி அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அருளை கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிரும்? பக்குவம் அடையும். பக்குவம் அடைஞ்சா அதுக்கு சேவத்தை கொடுப்பாரு. இட்லி போச்சு மூடி வச்சுட்டா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் வேகணும், கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப அருள் என்பது ஆன்மாக்கள் மேல பட்டுக்கொண்டே இருக்கும். ஆன்மாக்களுக்கு அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா கொஞ்சம் பக்குவம் வாழ்ந்து சீக்கிரம் வந்துடும். பக்குவம் இல்லாத லேட்டாக அடித்தட்டு மேல் தட்டு மாதிரி இல்லையா? அடித்தட்டு சீக்கிரம் வந்ததா இல்லையா? மேல் தட்டு கொஞ்சம் மெல்லதான் வேணும். அது மாதிரி நாம எந்த தட்டுன்னு யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தான் தெரியும். நம்மளாம் வெளியிருக்கிற தட்டு அடித்தட்டும் இல்லை, மேல் தட்டும் இல்லை. எனவே கேவல நிலையில கிடக்கிற ஆன்மாக்கு அவன் செய்கிற சூக்குமை. அடுத்தது அவை ஆக்கி, அவை ஆக்கி அவற்றுக்கு உலகத்தினை ஆக்கி
சகல நிலையில கேவலத்தில் கிடக்கிற ஆன்மாவை கொண்டு வந்து சகலத்தில் விட்டாச்சுன்னா, சகலத்தில் விட்டாச்சியா நீ பார்த்துக்கோ, நம்ம என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு விட்டுருவாரானா விடமாட்டாரு. விட்டா நம்ம கதை அந்தோ அந்தோ தான். அப்போ என்ன செய்யறாரு, இந்த கேவலத்திலிருந்து மீள்கின்ற பக்குடைய ஆன்மாக்களுக்கு சகலத்துல அதற்கு வேண்டிய தனு கரண பூண போகங்களை ஆக்கி, தனுகரண பூண போகங்களை ஆக்கி, இதற்கு தூள ஐந்தொழில் என்று பெயர். இதுக்கு என்ன பேருங்க, தூள ஐந்தொழில் என்று பெயர். இதுல நமக்கு தெரிஞ்சதுதான் என்னது, தோற்றம் துடியதனில் தோயின் நிதி அமைப்பில் சாற்றிடும் அங்கீரே சங்காரம். அதேதான் தனு கரண புவன போகங்களை படைத்தல், அதற்கு படைத்தல் தொழில்னு பேரு. தனு கரண புவன போகங்களை படைத்தா அதுக்கு என்ன பேரு, படைத்தல் தொழில். இரண்டாவது, அவற்றை கண்மத்திற்கு தக்கவாறு, எவற்றை தனு கரண பூண போகங்களை கண்மத்திற்கு தக்கவாறு அனுபவிக்க செய்த, அதுக்கு என்ன பேரு, காத்தல்னு பேரு. தனுகரண பூண போகங்களை ஆன்மாக்கள் செய்த கண்மத்துக்கு தக்கவாறு அனுபவிக்க செய்த, அதுக்கு என்ன பேரு, காத்தல். திரோதாயி தகநிறுத்தலாகும். எங்க சிவபிரகாசம். அவற்றை அழித்தல், அவற்றை அழித்தல் எது, தனுகரண பூண போகங்களை நீக்கிறது, உடம்பை விட்டு உயிரை பிரிக்கிறது. உடம்பை விட்டு உயிரை பிரிச்சா அதுக்கு என்ன பேரு, அழித்தல்னு பேரு. அழிப்பு இழைப்பு ஆற்றல், அழிப்பு இழைப்பு ஆற்றல், ஆக்கம் அவர் கண்மம் கழித்திடல், காப்பது நுகரச் செய்தல், கண்மோப்பில் மனங்கள் எல்லாம் தெளித்திடல், அருளல் பந்தம் வேடு, பார்த்திடின் எல்லாம் அருளே பழிப்பு ஒளி. 57 57 அதேதான் இது. சரி, அவற்றை அழித்தலுக்கு அழித்தல்னு பேரு. வினைக்கு உரியவற்றை அன்றி, வினைக்கு உரியவற்றை அன்றி மற்றவற்றை மறைத்தல். விரோதாயிக்கு என்ன சொல்றாரு, உனக்கு எது வினையோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. என்ன அனுபவிக்கணுமோ அது மட்டும்தான் தெரியும், மற்றதெல்லாம் நல்லதே இருந்தாலும் தெரியாது. ஆமா, ஓமன்னன் போல. வினைக்கு உரியவற்றை அன்றி மற்றவற்றை மறைத்தல், அதுக்கு மறைத்தல்னு பேரு. அனுபவிக்க வேண்டியவற்றை நுகரச் செய்தல், எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்க செஞ்சா அதுக்கு பேர் என்னது, அருளல்னு பேர். அனுபவிக்க வேண்டியவற்றை நுகரச் செய்தல், அனுபவிக்க வேண்டியவற்றை நுகரச் செய்தலுக்கு அருளல்னு பேர். இந்த 5 தொழில் என்ன தொழில், தூள ஐந்தொழில். தூள ஐந்தொழில். உலகெல்லாம் அறிந்தே என்பது சூக்கும ஐந்தொழில், அவை ஆக்கி என்பது தூள ஐந்தொழில். உயிர்கட்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன், உயிர்கட்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன் என்பது அதிசூக்கும ஐந்தொழில். அதிசூக்கும ஐந்தொழில் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் அதிசூக்கும ஐந்தொழில். அந்த ஆன்மாக்களுக்கு அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை ஐந்தும் செறிதரும்னு ஒரு பாட்டு படிச்சோம். எங்க படிச்சோம்? அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தை ஐந்தும் செறிதரும், கரணந்தோறும் பிரிவிழா ஞானத்தோறும் பிறப்பு அற அருடைய அருளால் அங்கே வீடு கூட குறியோடும் ஐந்தவத்தை கூடுவர். 4ஆம் நூற்பால
புருவ நடுவுல நடக்கிற ஐந்தொழில். அறிதரும் முதல் அவத்தை. முதல் அவத்தைங்கிறது என்னதுங்க? முதல்ல பார்த்துட்டு டபார் தெரியாச்சு பாட்ட. அத சொல்லுங்க. அறிதரும் முதல் அவத்தை அடிதரும் இடத்தே ஐந்தும் செறிதரும். புருவ நடு முதல் அவத்தை என்பது என்னது? சாக்கரம் சொப்பனம் சுருச்சி துரியம் துரியாதீதம். முதல் அவத்தை நல்லா படிச்சுட்டு அப்படியே புரிய பாட்ட. அதுக்கு தான் நிறுத்தி நிறுத்தி சொல்றது. அறிதரும் முதல் அவத்தை. முதல் அவத்தை என்னது? சாக்கரம். அடிதரும் இடத்தே. அந்த சாக்கர அவத்தை நடக்கிற இடம் எது? புருவ நடு. சரியா? அதான் இங்க சொல்றாரு. ஆன்மாக்களுக்கெல்லாம் முதல் அவத்தை அடிதரும் இடத்தே உயிருக்கு உயிருமாய் உயிருக்கு உயிருமாய் அதிசூக்கும் ஐந்தொழில் செய்து நிற்பன் என்க. அப்ப இது நடக்கிற இடம் எது? புருவ நடு. இந்த புருவ நடுவுல சகல அவத்தையில ஆன்மாக்களுக்கு அதன் பக்குவத்திற்கு ஏற்ப அது செய்கிற வினைக்கு ஏற்ப அறிவை விளக்கி கொண்டிருப்பன். இப்ப நம்ம அதை செஞ்சிட்டு இருக்க. குருவ நடுவில் நின்றுகிட்டு என்ன செய்யறாரு? அறிவை விளக்கிட்டு இருக்கிறார். அறிவை விளக்கிட்டு இருக்கிறார். இதுல அந்த ஐந்தொழில மிக மிக நுட்பமான ஐந்தொழில் இதுதான். எதுல? நம்ம புருவ நடுவில் உட்காந்துக்கிட்டு இதை புடி, இதை கேடு, இதை தெரிஞ்சுக்கோ, இதை பாரு, இதை உற்று அப்படின்னு என்ன செய்யறாரு? கணந்தோறும் 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 ஆன்மாவின் அறிவுக்கு உள்ள நின்றுகிட்டு. வெளியிருந்து சொல்லல. வெளியிருந்து சொல்றேன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது இல்ல. அவன் எங்க உட்காந்துருக்கிறான்? அறிவுக்கு உள்ள, அந்தந்த ஆன்மாவின் அறிவுக்குள்ளே இருந்து கொண்டு அதன் பக்குவத்திற்கு ஏற்ப. அது ரொம்ப முக்கியம். என்ன செய்யறான்? அந்த ஆன்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குது, அதுக்கு இப்ப என்ன சொன்னா புரியும், என்ன சொல்லலாம், எது வேண்டாம் அப்படின்னு என்ன முடிவு, எங்க இருந்து முடிவு பண்றான்? அறிவுக்குள்ள இருந்துகிட்டு முடிவு பண்றான். அப்போ அறிவுக்குள்ள இருந்துகிட்டு எப்பா இவர் இப்படித்தான் காலம் சொல்லிட்டு இருப்பார், இதெல்லாம் நமக்கு இல்லையா விட்டுரு அப்படின்னு சொன்னான்னா இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே விட்டுருவான். அடா உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கிற, கொஞ்சம் கவனமா கேளு அப்படின்னா இவன் கேட்பான். புரியுதா? அப்போ யார் செய்யறா உள்ள? பெருமான் தான் செய்ய. அப்போ அதிசூக்கும் ஐந்தொழில் நடக்கிற இடம் உருவ நடு. உருவ நடுவுல ஆன்மாவினுடைய அறிவு நிற்கும். அந்த அறிவுக்குள்ள பெருமான் இருக்கும். அறிவுக்குள்ள பெருமான் தான் ஒன்றாய் உடனாய் வேறாய் சொல்றமா இல்லையா? ஒன்றாய் என்பது என்னது? இதுதான் குருவு நடுவுக்குள்ள அவன் ஆன்மாவுக்குள்ள ஆன்மாவாவே நிற்பான். வேறாய் என்பது முன்னிலையில நிற்பது. உடனாய் என்பது என்னது? ரெண்டு சேர்ந்தது. இந்த ரெண்டுக்கும் பொதுவான நிற்பது என்னது? ஒன்றுமல்ல வேறுமல்ல என்பது உடனாய் நிற்பது. இதுதான் மூணாயும் அவன் நிற்கணும். குருவ நடுவில் வந்து அவன் உட்காந்துக்கிட்டு நல்லா கேளியா, நல்லா கேளு, இது உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க. அப்ப சொல்றாள் யாரு அப்படின்னா சொல்ற ஆளுக்கு முன்னாடியே அவன் நிற்பான். சொல்ற ஆள்கிட்டே நிற்பான், கேட்கிற ஆள்கிட்டே நிற்பான். ரெண்டுக்கு நடுவுலையும் பொதுவாகவும் நிற்பான். நின்றுதான் என்ன செய்யறான்? ஆன்மாக்களுக்கு அறிவை விளக்கம் பண்ணி கொண்டு கணந்தோறும் கணந்தோறும் பிறவிதோறும் பிறவிதோறும் ஆன்மாக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அறிவை சிறிது சிறிதாக அவன் விளக்கி கொண்டிருக்கிறான். அதான் இங்க புருவ நடுவில் நடக்கக்கூடிய அதிசூக்கும ஐந்தொழில். இந்த ஐந்தொழில் சொல்லுகிற போது இதுலயே 5 தொழில் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல் அருள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நுட்பமா உள்ளுக்குள்ள நடக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு உரையாசிரியர் பெருமக்கள் அதை சிலர் அங்கங்க அழகா காட்டுறாங்க. பாருங்க, ஆன்மாக்களுக்கு விடயங்களை அறிவித்தல், ஆன்மாக்களுக்கு விடயங்களை அறிவித்தல் என்பது படைத்தல். இது உனக்கு தான் கேளு, உனக்கு தான் பாரு, உனக்கு தான் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறானா இல்லையா? அப்படி ஆன்மா அனுபவிக்கின்ற விடயங்களை அறிவித்தல் என்பது என்னது? படைத்தல். அந்த விடயங்களை அனுபவிக்க செய்தல், காத்தல்.
அவற்றில் அழுந்தச் செய்தல், அவற்றில் அழுந்தச் செய்தல், அழித்தல். அவற்றில் அழுந்தச் செய்தல், அழுந்தச் செய்தல், அழித்தல். அவற்றை ருசித்தல், அது அனுபவிக்கிறது. அப்படியே அருமையா ஆகா சூப்பர் அப்படின்னு அனுபவிக்கிறானா இல்லையா, அது என்னது? மறைத்தல். அதனை தெளிந்து கோடல், அருளல். ருசித்தல், மறைத்தல். தெளிந்து கோடல், அவற்றை தெளிந்து கோடல், அருளல். எனவே உலகலாம் அறிந்து என்பது கேவல அவத்தையிலையும், அவை ஆக்கி என்பது சகலத்தில் படைத்தல் முதலாய தொழில் செய்வதும், உணர்த்து என்பது உயிர்களுக்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பது என்பது உருவ நடுவில் நடக்கிறது. ஆனால் இது சுத்தம் நோக்கி நடக்கிறது. என்னமோ சகலத்துல தான், ஆனால் எதை நோக்கி நடக்கிறது? சுத்தம் நோக்கி. இதுல சுத்தம் எங்க இருக்கு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் பார்த்துட்டீங்க. அந்த பொருளை அறிவித்தா படைத்தல், அவற்றை அனுபவிக்க செய்தா காத்தல், அவற்றை அழுத செய்தா அழித்தல், ருசித்தால் மறைத்தல், அதை தெரிந்து கோடல், அருளல். இதுல சுத்தம் எங்க இருக்கு? இந்த ஐந்தொழில சுத்தத்துக்கும் இந்த ஐந்தொழிலுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். அறிவு விளங்குறதுக்கு, அறிவு விளங்குறதுக்கு என்னது? நீங்க சினிமா பாட்டு கேட்டாலும் சரி, தேவாரம் கேட்டீங்கனாலும் சரி, சாப்பிட்டீங்கனாலும் சரி, இந்த 5 பொறிகள் வழியாக நீங்க எதை அனுபவிச்சீங்கனாலும் என்னது? அது சுக்கும் ஐந்தொழில் தானே. சினிமா பாட்டு கேட்குறீங்க, கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். கேட்குற போது என்னது? அதில் படைத்தல் இருக்கு, காத்தல் இருக்கு, அழித்தல் இருக்கு, மறைத்தல் இருக்கு, அருளல் இருக்கு. அங்கே உயிருக்கு உயிராக யார் இருக்கிறா? பெருமான் இருக்கிறான். அதை அப்படியே நம்மளை அனுபவிக்க வைக்கலாம். என்ன அருமையான பாட்டு, ஆஹா சூப்பர் அப்படின்னு கேட்க வைக்கலாம். இதுக்கும் சுத்தத்துக்கு என்னையா சம்பந்தம் கேட்கணும். ஆமாம்மா, இது சுத்தம் நோக்கின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அருளல்னு ஒன்று சொன்னோமா இல்லையா? அருளல் என்பது என்னது? தெளிந்து கோடல் என்னது? அனுபவிச்சு அனுபவிச்சு இது வேணும் இது வேண்டாங்கிற அறிவு பிறக்கும். சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா பல வருஷம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், அட இது என்ன பிரயோஜனம், போ 2 தேவாரம் கேட்டுருந்தா புண்ணியம் மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்னு இதுக்கு தோணும். அதுக்கு ஒரு 30 வருஷம் சினிமா பாட்டு கேட்கும். அது கேட்கற வரைக்கும் என்ன செய்வான்? நல்லா இருக்கியா கேளியா, நல்லா இருக்கியா கேளியான்னு ஆமா ஆமான்ட்டே இருப்பான். சாமி எப்படி சாமி இருக்கு? சூப்பர் கேளுன்னு தான். அப்புறம் கடைசியா 30 வருஷத்துக்கு ஜெயசாமி கூடவே இருந்தீங்க, நான் எத்தனை தடவை கேட்டேன் உங்கள்கிட்ட, நீ எப்போவாது இதெல்லாம் வேண்டாயான்னு சொன்னியா? எப்போ கேட்டாலும் சூப்பர் கேளு சூப்பர் கேளுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கேட்டா எது 30 வருஷம் போயிடுச்சே சாமி அப்படின்னா சாமி சொல்லுவார். அப்போ சொன்னால் கேட்டிருப்பு, நீ கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ சொன்னால் கேட்பையோ அப்போ தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்போ என்ன செய்யணும்? உணவடி விட்டு திருத்தி கோதகற்றி, உணவடி விட்டு திருத்தி என் கோதகற்றி குண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ பஞ்சாக்கர தேசிகனே. என்ன செய்யறாரு? உணவடி விட்டுத்தான் திருத்துவார். ஆன்மாவுக்கு என்ன பக்குவம் இருக்குதோ அந்த பக்குவத்தின் வழிதான் விட்டு திருத்துவார். அவருடைய போகும்போதே கையை பிடிச்சி இழுத்து போவாதரா அப்படின்னா கேட்க மாட்டான். நமக்கு எத்தனை தடவை நம்ம ஆசிரியர் பெருமக்கள் சொல்றாங்க, எதையாவது கேட்டுக்கிறோம்,
எங்கே கேட்குறோம்? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த பக்குவம் வரல. பக்குவம் வந்தால் தான் கேட்கும் ஆன்மா. பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்காது, யார் சொன்னாலும் கேட்காது. அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? அது விட்டுற வேண்டியதுதான். அதே அனுபவி 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 பிடிச்சி நீயே ஒரு நாள் வருகிற போது அதை பார்க்கலாம் அப்படின்னு பெருமான் என்ன செய்வாரு? விட்டுருவார். அதுக்குதான் அவன் உலக போகத்தை நுகரச் செய்வதும் வீடு நோக்கித்தான். நம்ம நினைச்சுக்கலாம் வீணா போகுதே அப்படின்னு நினைச்சாலும் அது என்னது? அது வீடு நோக்கித்தான். ஆனா என்ன லேட் ஆகும். அது வரைக்கும் நாம என்ன செய்யலாம்? கள்ள தலைவர் துயர் கருதி நம் கருணி வெள்ளத்தை அடைவான். இப்படி வீணா போதே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யலாம்? வருந்தலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. பிடிச்சி கையை பிடிச்சாலும் எடுக்கவே முடியாது. அது யாராலும் முடியாது. எனவே புருவ நடுவில் பெருமான் செய்கிற அந்த ஐந்தொழிலுக்கு அதிசூக்கும ஐந்தொழில் என்று பெயர். அதிசூக்கும ஐந்தொழில் என்று பெயர். எனவே அப்படியே உலகலாம் அறிந்து அவை ஆக்கி உயிர்கட்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன். எனவே இறைவன் கண்மம், மாயேயம், ஆன்மா ஆகிய மூன்றையும் கருவியாக கொண்டு ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி சூழ ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் ஆகியவற்றை செய்து ஆன்மாவின் அறிவை விளக்குவான். ஆன்மாவினுடைய அறிவை விளக்குவான் என்பது இந்த பாட்டோட கருத்து. பொழிப்புரை பாருங்க. இறைவனுக்கு கரு முதலின கூடிய அறிவு நிகழ வேண்டாமையானும் உயிர்கட்கு போல தனக்கு மேல் ஒருவன் அவாமப்படும் போடுண்மை என்னும் அனவத்தைக்கு இடமின்றி தானே தமியனாய் அறிந்தும் ஆக்கியும் உணர்த்தியும் நிற்கும். அனவத்தை என்னது? வரம்பின்றி ஓடல். வரம்பின்றி ஓடல் அனவத்தை என்ற வட சொல்லுக்கு வரம்பின்றி ஓடல். இங்க என்ன வரம்பின்றி ஓடல்னு கேட்டா, ஆன்மாவும் ஒரு அறிவுடைய பொருள் தான், சிவமும் ஒரு அறிவுடைய பொருள் தான். அப்போ ஆன்மாவுக்கு அறிவிப்பதற்கு அறிவுடைய சிவம் வேண்டும்னு சொன்னான். அப்ப சிவத்தை அறிவிப்பதற்கு இன்னொரு அறிவுடைய பொருள் வேண்டுமோ? அப்போ இல்லைங்க, அது அறிவிச்சது. அப்ப அதுக்கு இன்னொரு அறிவுடைய பொருள் வேணுமோ? அப்போ ஒரு அறிவுடைய பொருளுக்கு இன்னொரு அறிவுடைய பொருள். இப்போ நான் இப்போ வச்சுக்குவோம், உங்களுக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்படி உண்மையா வச்சுக்கிட்டா எனக்கு என்ன வேணும்? எனக்கு அறிவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும், அவர் அறிவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும், அவர் அறிவிக்கிறதுக்கு இப்படி போயிட்டே இருக்கும். கடைசி எங்க போனாலும் கடைசியாக யாருங்க அறிவிச்சானா பெருமான் தான் அறிவிச்சான். ஏன்னா அதற்கு மேல அறிவிப்பதற்கு ஒருவன் தேவையில்லை. அப்போ அவனுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கருவிகளின்றி தானே அறிபவன். ஆன்மாக்கள் எல்லாமே கருவிகள் கொண்டுதான் அறியும். எனவே உயிர்கள் போல தனக்கு மேலொருவன் அபாவப்படும் போடுண்மை என்னும், அதற்கு மேல ஒருவன், யாருக்கு? இறைவனுக்கு மேல ஒருவன் வேண்டுமோ என்கின்ற ஆசங்கு, ஐயத்தை நீக்கும் பொருட்டு அவன் என்ன செய்யறாரு? தானே தமியனாய் அறிந்து ஆக்கியும் உணர்த்தியும் நிற்கும் என்பதாம். அனவத்தை என்பது முடிவு பெறாமை குற்றம். அனவத்தை என்ற சொல்லுங்க பெறுங்க. முடிவு பெறாமை குற்றம். வரம்பின்றி ஓடுதல். உலகலாம் அறிந்து என்றது கேவலத்தில் சூக்கும் ஐந்தொழில் செய்ததன் மேற்று. உலகலாம் அறிந்து என்பது கேவலத்தில் இறைவன் செய்கிற ஐந்தொழில், அது சூக்கும ஐந்தொழில். ஆக்கி எனவே இனம் பற்றி ஏழை 4 தொழில்கள் உடன் கொள்ளப்படும். ஆக்கி என்பது என்னதுங்க? படைத்து. அப்போ உடன் சொன்னது என்னது? படைத்து, காத்து, மறைத்து, அழித்து, அருளல் என்ற ஐந்தொழிலும் உடன் கொள்ளப்படும். அவை தூள ஐந்தொழில் என்பது உணர்த்தி நிற்பன் என்றது முதலவத்தை அடைதரும் இடத்தே செயற்பாடானவாய் என்று எடுத்துக்கொண்ட அதிசுக்கும் ஐந்தொழின் மேல் நின்று. அப்போ அது என்னது? முதல் அவத்தை அடைதரும் இடத்தே செயற்பாடானவாய். தாக்கலவத்தை அந்த பாட்டை நினைவுபடுத்திக்கலாங்க. அந்த இடத்துல பாட்டு நம்பர் போட்டு வைங்க, அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். அடைதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே ஐந்தும்
செய்ததும் என்ற செய்தியை இங்கே அப்படியே குறிப்பாக அப்படியே போகிறதோடு சொல்லி போயிட்டார். சரியா? திடீர்னு நீ பின்னாடி படித்தா அது என்னன்னு தெரியாது. எனவே அறிதலும் அந்த முதல் அவத்தை அடைதலும் இடத்தே செயற்பாடானவாய் ஈண்டு எடுத்துக்கொண்ட அதிசூக்கும் ஐந்தொழில் மேல் நின்று அதிசூக்கும ஐந்தொழில் மேல் நின்று அறிதலும் ஆக்குதலும் ஆகிய இருதரத்து ஐந்தொழிலும் முதல்வன் செயல் ஆதல் மேற்கூறி போந்தமையின் அவை போல. இப்போ தூள ஐந்தொழில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தூள ஐந்தொழில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு? 57. தூள ஐந்தொழில் எங்க சொன்னாரு? 57. அடிப்பு இழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவவர் கண்மம் கழித்துதல் 40 நுகரச் செய்தல் கண்மூக்கில் மலங்கள் எல்லாம் தெளித்துதல் அருள் பந்தம் வீடு பார்த்துடன் எல்லா செய்தியும் அருளே படிப்பு ஒளி. ஏற்கனவே 57 சொல்லிட்டார். அடுத்தது இங்கே அதிசூக்கும சூக்கும ஐந்தொழில் எங்க சொல்றாரு? சூக்கும ஐந்தொழில் எங்க சொல்றாரு? அறிதல் முதலாவத்தை அடைதலும் இடத்தே அந்த பாட்டுக்கு முன்னாடி சொல்றாரு. எதுங்க? சூக்கும ஐந்தொழில் என்பது இங்க ஞானமே ஆனபோது சிவன், தொழிலே ஆனபோது சக்தி. அந்த பாட்டு இருக்கா இல்லையா? ஞானமே ஆனபோது சிவன், தொழிலே ஆனபோது சக்தி என்பது ஒரு பாட்டு இருக்கா இல்லையா முன்னாடி? சரி, அது போக இன்னொரு பாட்டு என்ன இருக்கு? உலகளை படைக்கிறானா இல்லையா? உலகளை படைக்கிற போது என்னது? இறுதியாம் காலம் தன்னில் இருவரும் தம் உறுதியில் நின்றார் எண்ணில் அறிதலாம் உண்டாகாதாம் அப்படின்னு ஒரு பாட்டு முன்னாடி இருக்கு. எல்லாம் முதல் நூற்பால 55வது பாட்டு 55 56 55 56 54 55 நினைக்கிறேன். உரைத்தை தொழில்கள் 3 மூவர் கூட போத வாய்ப்பு ஒருவனுக்கு ஆக்கி வைத்தது என்னை பிறை கமலத்தோடு மாடும் ஏவலால் தேவினார்கள் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாடே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எத்தனை? 54 55 தூள் ஐந்தொழில் சொல்றாரு. இந்தியாவில் 54 55 தூள் ஐந்தொழில் 54 55 தூள் ஐந்தொழில் சொல்றாரு. சூக்கும ஐந்தொழில் 57 சொல்றாரு. அப்புறம் அழிப்பு இழைப்பு ஆற்றல் சொல்றாரு அடி 57. சூக்கும ஐந்தொழில் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இங்க சொல்ல வந்தது என்னது? அதிசூக்கும ஐந்தொழில் தான் சொல்ல வராரு. கூடவே ரெண்டையும் சொல்லிட்டார். ஏற்கனவே ரெண்டையும் சொல்லியாச்சு. தூள் ஐந்தொழில் சொல்லியாச்சு, சூக்கும ஐந்தொழில் சொல்லியாச்சு. இங்க சொல்ல வந்தது அதிசூக்கும ஐந்தொழில். கூடவே என்ன செஞ்சிட்டாரு? அந்த ரெண்டையும் உடன் கூறினார். அதான் கருத்து, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, திருப்பி அதை படிச்சு பாருங்க. உணர்வு நிற்பன் என்பது முதலவத்தை அடைதரும் இடத்தே செயற்பாடானவாய் ஈண்டு எடுத்துக்கொண்ட அதிசூக்கும் ஐந்தொழில் மேல் நின்று. ஈண்டு எடுத்துக்கொண்ட, இப்ப சொல்ல வந்தது அதிசூக்கும் ஐந்தொழில். ஈண்டு எடுத்துக்கொண்டு அறிதலும் ஆக்குதலுமாகிய இருதரத்து ஐந்தொழில். அறிதல் என்பது என்னது? உலகலாம் அறிந்து என்பது என்னது? சூக்கும ஐந்தொழில். கேவலத்தில் நடக்கிற சூக்கும ஐந்தொழில். அவை ஆக்கி தூள் ஐந்தொழில். இந்த ரெண்டையும் கூட சொல்லிட்டார். இருதரத்து ஐந்தொழிலும் முதல்வன் செயலாதல் மேற்கூறி போந்தமையின். மேற்கூறி போந்தமையின் என்னது? 54 55 57 தான் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. சரியா? மேற்கூறி போந்தமையின் அவை போல் இவையும் முதன்வன் ஐந்தொழிலே என்பார். அந்த ஐந்தொழில அவன் செஞ்ச மாதிரி இந்த ஐந்தொழிலும் அவனே செய்கிறான். மூவகை ஐந்தொழிலும் அவனே செய்கிறான் என்பதற்காக ஒப்புமை நோக்கி 3ஐயும் சொல்லிட்டார். ஆனா சொல்ல வேண்டிய கருத்து என்னது? இங்கே இந்த நூற்பாவுக்கு வேண்டியது அதிசூக்கும ஐந்தொழில் தான். சரியா? ஆனா என்ன செஞ்சிட்டாரு? ஏற்கனவே சொன்னதை நினைவுபடுத்திட்டார்.
இவை முதல்வனின் ஐந்தொழிலேயோ என்பார். ஐந்து ஆக்கி உணர்த்தி நின்று என உடன் கூறினார். இது இறைவனு தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அந்த ரெண்டு யார் யார் செஞ்சாங்க, அவர் தான் இதை செய்ய முடியும். அந்த ஐந்தொழில் வேற ஆளு, இந்த ஐந்தொழில் வேற ஆளும் செய்ய முடியாது. அதனால மூவகை ஐந்தொழிலும் பெருமான் தான் செய்வார் என்பதற்காக மூணையும் உடன் கூறினார். ஒன்னா வச்சு சொல்லிட்டார். இவற்றில் தூள் ஐந்தொழில் என்பது, இவற்றில் தூள் ஐந்தொழில் என்பது எங்க இருக்குன்னா முதல் சூத்திரத்துல இருக்கு. முதல் சூத்திரத்துல இருக்கா இல்லையா? இப்ப சொன்னதானே சூக்கும ஐந்தொழில் என்பது அங்கேயும் இருக்கு, ரெண்டாம் சூத்திரத்திலையும் இருக்கு. ரெண்டாவது சூத்திரத்திலையும் சூக்கும ஐந்தொழில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதை அப்படியே வச்சுக்கங்க. அற்றாயினும் கல்வி அறிதலால் வரும் பயன் உயிர்க்கு ஆமாறு போல, உயிரறிதலால் வரும் பயன் அதனோடு ஊமிக்கப்படும் இறைவனுக்கும் ஆவான் செல்லம். அப்படின்னு என்னது? சொல்லுங்க. அறிவியலால அறிவுடைய பயன் வந்து அதோட கோமை சொல்லக்கூடிய இறைவனுக்கும் அது பொருந்தும். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. விகாரப்படுவானோ அப்படின்னு கேட்கிறாங்க. அறிவது ஒன்று, அறிவிப்பது ஒன்று. அறிவது ஒன்று, அறிவிப்பது ஒன்று. முதல்ல அறிவது கருவி, அறிவிப்பது ஆன்மா. பயன் யாருக்கு? ஆன்மா. அதை அப்படியே வச்சுக்கங்க. இப்போ ஆன்மா அறிவது, ஆன்மாவுக்கு அறிவிப்பது பெருமான். அப்ப பயன் யாருக்கு? அது எப்படி வரும் அப்படின்னு கேட்க, அறிவிக்கிற பொருளுக்கு தானே அனுபவம் நிகழும்னு முன்னாடி சொன்னீங்க. தெரிஞ்சதா பல தடவை படிச்ச செய்தி தானே இது. செய்தி தெரியும், எழுத்துல புரியாது. அவர் என்ன சொல்ல வராது செய்தி நமக்கு தெரிஞ்சதுதான். இதை பல ஒரு 100 தடவையாவது நம்ம இது சொல்லியிருப்போம். ஆன்மா அறிவிக்க கருவி அறிகிறது, பயன் ஆன்மாவுக்கு வருது. சரியா? அதே மாதிரி இறைவன் அறிவிக்க ஆன்மா அறிகிறது, பயன் இறைவனுக்குள்ள வரணும், ஆன்மாவுக்கு எப்படி வரும்? இதான் கேள்வி. புரியுதா? புரியுதாமா? 3 பேர் இருக்காங்க. இவன் சொல்லி அவன் கேட்கறான், எப்ப அதை வாங்கு அப்படின்னு சொல்றான். இவன் வாங்கி என்ன செஞ்சான்? இவன்கிட்ட கொடுத்துட்டான். சரியா? இதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஏப்பா அதை வாங்குங்கிறாரு. இப்ப அது அந்த பொருள் யார் கையில் இருக்கும்? நீங்க முன்னாடி இருக்கிறீங்க, 2 3. உங்ககிட்ட வந்து உமா சொல்ற அப்படியே அதை வாங்குன்னு நீங்க என்ன செய்றீங்க? வாங்கிட்டீங்க. வாங்கி என்ன பண்றீங்க? வாங்குன்னு சொன்னாலும் கொடுத்துருங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்துட்டீங்க. இப்ப பொருள் எங்க போயிடுச்சு? கீழே போயிடுச்சு. இப்ப இவங்கள கேட்டா, நான் கேட்கலைங்க, அவங்க வாங்குன்னு சொன்னாங்க. சரியா? இப்ப பொருள் யார் கையில இருக்கணும்? இங்கதான் இருக்கணும். ஆனா இல்ல. புரியுதா? இப்ப முதல்ல இவங்க என்ன சொல்றாங்க? அதை வாங்குன்னு சொன்னோன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க எப்ப அதை வாங்கணும்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க. நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கணுன்னே உங்கள்கிட்ட வாங்கன்னு சொன்னாட்டு நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? யாரு வாங்கன்னு சொன்னாலும் அப்படி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப பொருள் கடைசி யாரு கையில் இருக்கணும்? அங்கதானே இருக்கணும். ஆனா இல்ல. ஏன் இல்ல? உங்களுக்கு ரொம்ப நன்றி அதிகம். உங்களுக்கு நன்றி அதிகம். அதனால என்ன செஞ்சிட்டீங்க? யாரு சொன்னாங்களோ நமக்கு என்னப்பா வாங்கி கொடுனாங்க, கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கி உங்க கையில கொடுத்துட்டீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்னது? அதை எப்படி சொன்ன கொடுத்துருதா? நாளை வாங்க சொன்னேன், நாளை வாங்க சொன்னேன் அப்படின்னு இவங்களே வச்சுக்கிறாங்க. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? ஆள் சொன்னாங்கன்னா அவங்க கையில கொடுத்துடணுமா இல்லையா? நீ என்னையா நீ சொல்லி எல்லாம் நான் வாங்கலையா? நானே எல்லாம் வாங்கினேன். நீ சொல்லி வாங்கினேன்னு நினைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும். அவனுக்கு சொல்லலாம்.
ஆன்லையா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், வாங்கினதை கையிலே வச்சுக்கிறான். இவன் வாங்கினதை என்ன செய்யறான், கையிலே வச்சுக்கிறான். பெரியவன் என்ன செய்யறான், ஐயோ என் கையில இதெல்லாம் ஆகாது சாமி அப்படி அப்படி தூக்கி அங்கையில் விட்டுறாங்க. கொடுத்தவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, வச்சுனாதான் மாட்டிக்கிறேன். சரியா, நான் வச்சுக்கிறதா இல்லையான்னு ஒன்றும் பண்ணுமா இல்லையா, வேண்டாமா நிஜமாவாமா சொல்லுவோம், செய்ய மாட்டோம். புரியுதா, பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுவோம், செய்வோமான்னு கேட்டா செய்ய மாட்டோம். சரி டீயை சாப்பிடுங்க, வேண்டாங்கிறீங்க பிஸ்கட்டாவது வாங்கிக்கங்க. டிஃபன் கொடுத்துட்டா